போயிங் ரக விமானங்கள் விபத்தில் இதற்கு முன்பு சிக்கியிருந்தாலும் இந்த ட்ரீம் லைனர் என்று சொல்லப்படக்கூடிய 787 ரகத்திலான விமானங்கள் விபத்தில் சிக்கியிருப்பது இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகின்றது. ஏர் இந்தியா என்பது இந்தியாவினுடைய முதன்மையான விமான சேவை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். டாடா நிறுவனத்தினுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஏர் இந்தியா நிறுவனம் தான் இந்த ஒரு விபத்தில் சிக்கி இருக்கின்றது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களுக்கு இடையிலாக விமான சேவையை வழங்குவது மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு முக்கிய நாடுகளுக்கும் ஏர் இந்தியா விமான சேவையை வழங்கி வருகின்றன. அகமதாபாத்தில் இருந்து இன்று லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவின் விமானம் தான் இந்த விபத்திலே சிக்கி இருக்கின்றது. இதுவரை 170 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. லண்டன் பயணிகள் அதில் இருந்தவர்கள் ஏராளமானோர் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. அவர்கள் அந்த விமானத்தில் செல்வதற்கு முன்பாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் உள்ளிட்டவை எல்லாம் வெளியாக தொடங்கி இருக்கின்றன. பறவை மோதல் பிரச்சனை என்பது அகமதாபாத் விமான நிலையத்தில் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த பிரச்சனையை கையாளுவதற்காக அகமதாபாத் விமான நிலையத்திலே வழக்கமாகவே சில நடைமுறைகள் பின்பற்றப்படும் எனவும் அதையும் கடந்துதான் இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்பது தெரிய வந்திருக்கின்றது. இதற்கு முன்பாகவும் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இதுபோன்று விமானங்கள் புறப்படக்கூடிய நேரத்திலே பறவைகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் அதிகம் இருந்திருக்கின்றன என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். இன்று நடைபெற்றிருக்க இந்த விபத்துக்கு முழுக்க விமானத்தினுடைய அந்த பறவைகள் என்ஜின் பகுதியில் மோதியதுதான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. விமானத்தில் அகமதாபாத் வரை பயணித்திருந்த ஏற்கனவே அந்த விமானம் டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்ததாக எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அப்படி வரும்பொழுதே ஏசி உள்ளிட்டவற்றில் சில குறைபாடுகள் இருந்ததாகவும் அதில் பயணித்த பயணிகள் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே விமானத்தில் ஏதேனும் பழுது இருந்ததா என்பதற்கான ஆய்வுகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. அது தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. விபத்துக்குள்ளான விமானத்தில் அதற்கு முன்பாக பயணித்தவர்கள் சொல்லக்கூடிய விவரங்களையும் அந்த விமான விபத்து தொடர்பான ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரிகள் கேட்டறிந்து வருகின்றார்கள். ஏனென்றால் இந்த விமானம் 11 ஆண்டுகளாக சேவையில் இருந்து வரக்கூடிய விமானம். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்படுவதற்கு முன்பாக டெல்லியில் இருந்து அந்த விமானம் வந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே அகமதாபாத்திற்கு வெவ்வேறு நகரங்களில் இருந்து இந்த விமானத்தில் பயணித்து வந்திருந்தவர்களிடம் அந்த விமானத்தினுடைய செயல்பாடு எவ்வாறு இருந்தன என்பது உள்ளிட்ட தகவல்களையும் கேட்டறிந்து வருகின்றார்கள் அதிகாரிகள். எனவே இந்த விமான விபத்து என்பது ஒரு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பதற்கான கிராபிக்ஸ் காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் விமானம் மேல் நோக்கி சென்றிருக்கின்றது. மேல் நோக்கி சென்ற பிறகு தொடர்ந்து மேலே செல்ல முடியாமல் என்ஜினிலே பறவைகள் மோதியதன் காரணமாக அது கீழ் நோக்கி வந்து விழுந்திருக்கின்றது. கீழ் நோக்கி விழுந்த பிறகு அங்கிருந்த வீடுகளில் இருந்த மக்கள் எல்லாம் வெளியில் ஓடி வந்து பார்த்த பொழுது மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு தீ விபத்து ஏற்பட்டு விட்டது மருத்துவக் கல்லூரி அருகே என்று நினைத்துதான் அவர்கள் தீயை அணைக்கக்கூடிய அந்த முனைப்புடன் ஓடி வந்திருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் தீ விபத்து மட்டுமல்ல, அதற்கு காரணம் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது என்ற தகவல் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. 60 மருத்துவர்கள் வரை உணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவக் கல்லூரியினுடைய மாணவர்கள் உணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்டடம் நாம் பார்க்கக்கூடிய திரையில் நாம் பார்க்கக்கூடிய கட்டடம் என்பது மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டடம். அங்குதான் மருத்துவ மாணவர்கள் இருந்து உணவருந்தி இருக்கின்றார்கள். ஏராளமான மருத்துவ பேராசிரியர்களும் அந்த கல்லூரியிலே இருந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 60 பேர் வரை அந்த உணவு கூடத்தில் இருந்திருக்கக்கூடும் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. எனவே அவர்களில் எத்தனை பேர் காயமடைந்திருக்கின்றார்கள், உயிரிழப்புகள் இதுவரை 5 என்று சொல்லியிருக்கின்றார்கள். உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க கூடுமா என்ற அச்சமும் இருக்கின்றது. அதே போன்று இந்த விமானத்தில் பயணித்தவர்களுடைய நிலைமையும் தொடர்ந்து கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட விமானத்தில் சென்றவர்கள் 4/3 பங்கு பயணிகள் இறந்து விட்டார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இறந்தோரின் உடலை கூட உடனடியாக ஒப்படைக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில்தான் இந்த விமான விபத்து நடந்து முடிந்திருக்கின்றது என்பதும் வேதனையை மேலும் அதிகரிக்க செய்கின்றது. அந்த அளவு அனைத்து உடல்களும் தீயில் கருகிய நிலையிலேயே இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இது போன்ற தருணங்களில் எல்லாம் உடல்கள் அடையாளம் காண முடியாத பொழுது ஒரு சில மரபணு பரிசோதனைக்கு பிறகாக அந்த உடலினை ஒப்படைப்பார்கள்.